மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள குப்பனம்பட்டியில் கண்மாய்களை பராமரிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், இந்த ஆண்டு தமிழக அரசு கெஜெட் படி திருமங்கலம், களந்திரி, மேலூர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும், மேலும் உலக வங்கி என்ன நிதி ஒதுக்கியது என்ற கேள்வியையும் எழுப்பினார். இதில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கவுரவ தலைவர் MP ராமன், அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் செக்கானூரணி பகுதி தலைவர் செல்லப்பாண்டி, திருமங்கலம் பகுதி தலைவர் கண்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக வங்கி எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, எந்தெந்த பகுதிக்கு ஒதுக்கி இருக்கு, அது முழுசா செஞ்சிருக்கீங்களா, செய்ய போறீங்களான்னு முதல் கேள்வி ஒண்ணு. இன்னொன்று, நாங்க போன வட்டம் இதே திருமங்கலம் கால்வாயிலையும் மேலூர் கால்வாய்க்கும் தண்ணி வாங்குறது பாரா பட்டம் உங்களுக்கே தெரியும், கோர்ட்ல பொது வழக்கு போட்டேன். ஆனா நீங்க இந்த குண்டர் இந்த பகுதி திருமங்கலம் பகுதிக்கு இன்சார்ஜ் இருக்கீங்க நீங்க. இந்த வட்டம் அரசு கெஜெட் பிரகாரம் திருமங்கலம் கால்வாய்க்கும் அந்த 3 கால்வாய்க்கு தண்ணி வர்றதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். நம்ம நம்ம ரெண்டு பேரும் இங்க பாருங்க, நம்ம ரெண்டு கோர்ட்ல சந்திச்சிட்டோம். கண்டிப்பா கோர்ட்ல சந்திச்சிட்டோம். நம்ம இவர் கோர்ட்ல போட்டது நாங்க தான் அலையறோம், எல்லாரும் தான் அலையறோம். கண்டிப்பா உறுதியா தண்ணீர் இருப்பை பொறுத்து ஐயா எல்லாரும் தெரிஞ்சுங்க, தண்ணீர் இருப்பை பொறுத்து தான் கொடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் சார். நான் கேட்கும் போது 67 அடி தண்ணி அங்க இருந்துச்சு. நான் இல்லாம கேட்கல, 67 அடி இருந்துச்சு. எதுக்கு திருமங்கலத்துக்கு மேலூருக்கு ஏன் திறக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி. தண்ணி இல்லாத பண்ண கேட்கல. 3 அபாய செஞ்ச அடிச்ச பிறகுதான் நீங்க தரல. இந்த வட்டம் அப்படி இல்லாம நம்ம கூட்டம் போடுவோம். தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் போட போறோம். தண்ணி நல்லா வந்துருக்கு சார். கூட்டம் போடாமவே தண்ணி திறந்து விடுங்க சார்.